உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் கிழிஞ்சு உங்கள் கண்டென்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் மூடணுமா? அதுக்கு DaVinci Resolve ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா Cineplex.store நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பேப்பர் ரிப் அப்படிங்கிற ஒரு எஃபெக்ட் இருக்குது, சாம்பிள் எஃபெக்ட். அது ஃப்ரீயாக தான் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு DaVinciக்குள்ளே இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ DaVinciக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு எல்லாமே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். இம்போர்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்னோட எந்த பார்ட்டில் வந்து நான் க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட் யூஸ் பண்ணணுமோ அதை கட் பண்ணிவிட்டேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு மேஜிக் மோஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணி நான் இதை ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணி எனக்கு தேவையான பார்ட்லாம் ட்ராக் பண்ணி ஸோ மேஜிக் மோஷன் மார்க்ஸ் யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணிவிட்டேன். ட்ராக் பண்ணிட்டு நம்ம ஆட் ஆல்ஃபா அவுட் கொடுத்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தனி லேயர் கட் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து கிழிஞ்சு அப்படியே ஃபுல்லாக போயிடுது. ஸோ எனக்கு அந்த மாதிரி வேணாம், ஓப்பன் பண்ணி கிழிஞ்சு மறுபடியும் மூடணும். ஸோ அந்த எஃபெக்ட் வேணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தனி டைம்லைன் கட் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீனுக்கு ஜிஎஸ். ஸோ அது கட் ஃபுல்லாக எடுத்து உள்ளே போட்டுட்டு ஒரு டைம் பார்ப்போம். ஓப்பன் பண்ணி மூடணும். இது ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஓப்பன் பண்ணால் போதும். இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் ஃப்ரீஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிறேன். மிச்ச பார்ட்டை ரிவர்ஸ் பண்ணி -500 அப்படி பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு காம்பவுண்ட் லேயராக சேவ் பண்ணிக்கலாம். ஜிஎஸ் காம்பவுண்ட் கிளிப் 1 அப்படி கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா இந்த ஜிஎஸ் காம்பவுண்ட் கிளிப்பை உள்ளே ப்ளேஸ் பண்ணிடுங்க. உள்ளே ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜிஎஸ் காம்பவுண்ட் கிளிப்புக்குள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா உள்ளே இருக்க ப்ளூ கலர்லேருந்து கட் அவுட் பண்ணுறோம். ஸோ அதை ஜஸ்ட்டு கால்ஃபை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இன்வெர்ட் மாஸ்க் கொடுத்துட்டு ஆல்ஃபா அவுட்டு இழுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா அது கட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும். இங்கே வந்து கீழே எது வேணால் வச்சிடலாம். நீங்கள் இந்த சைஸ் எடுத்த மாதிரி ஸோ இது வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். நான் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட்டில் வந்து மூவ் ஸ்டாக்கிஸ் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன் டு ஷோ த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கலாம். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கிளிப்பை செலக்ட் பண்ணி கலர் பேஜ்குள்ளே போயிட்டு அந்த க்ரீன் கிளிப்பை செலக்ட் பண்ணி அந்த குவாலிஃபையர் யூஸ் பண்ணி இந்த க்ரீன் பேஜ் குவாலிஃபை பண்ணிவிட்டு ஆட் ஆல்ஃபா நோட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்வெர்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃபெக்ட் ரெடி. நெக்ஸ்ட் ரீலில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்.